ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, நான் பலமுறை உனக்கான நல்ல விஷயங்களையும் நீ யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என புரிதலையும் வாழ்க்கை பாடத்தையும் கற்றுக் கொடுத்தாலுமே கூட எல்லாவற்றையும் சரி சரி என கேட்டுவிட்டு நீ செய்வதைத்தானே செய்கிறாய். அதனால் தானே மற்றவர்களிடம் உரிமை எடுத்து நீ பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் உனக்கு எதிராகவே திரும்பி விடுகிறது. அவர்களும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உன்னுடைய நல்ல குணத்தை புரிந்து கொள்ளாமல் உன் மனதை கடுஞ்சொற்களால் காயப்படுத்தி விடுகிறார்கள். எல்லாவற்றையும் பார்த்ததால் தான் மன வருத்தத்தோடும் வேதனையோடும் உன் வராகி அம்மா உன்னை பார்த்து பேச வந்தேன். கலங்காதே என் செல்லமே. நீ செய்தக்கூடிய விஷயமும் நீ அடைந்த வருத்தமும் சேர்த்து எனக்கும் உன் மீது மன வருத்தத்தை தான் உண்டாக்கி இருக்கிறது. ஏன் தெரியுமா? நான் சொல்வதை அப்போதே நீ கேட்டு சரியாக நடந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனையோ துன்பமோ துயரமோ உனக்கு வந்திருக்காது. அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள பழகு. யோசித்து யோசித்து சரியாக எல்லா வேலைகளையும் செய்ய பழகு என நான் உனக்கு பலமுறை சொல்லியும் கூட நீ மீண்டும் அதே தவறை செய்துவிட்டுதானே இப்போது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு முழிக்கிறாய். பரவாயில்லை என் செல்லமே. ஒரு அம்மாவாக இருந்து உனக்கு ஆறுதல் கூறி அரவணைக்க வேண்டியது எனது கடமை. அதை நான் நிச்சயம் சரியாகத்தான் செய்வேன். என்ன ஒன்று நீ செய்தது தவறாகிவிட்டது. பரவாயில்லை. ஒரு குழந்தை என்றால் தவறு செய்யத்தானே செய்யும். இதற்கு முன்பாகவும் நீ எத்தனையோ தவறு செய்திருக்கிறாய். அப்போதெல்லாம் உன்னை மன்னித்து உனக்கு வழிகாட்டிய நான் இப்போது மட்டும் உன்னை தள்ளிவிடவா போகிறேன்? நிச்சயமாக இல்லை. உன் மீது மன வருத்தம் இருந்தாலுமே கூட நீ அறியாமல் தானே தவறு செய்து விட்டாய். இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் என மனதிற்குள் உறுதியை கொண்டு வா. வாழ்க்கை என்றால் சந்தோஷமும் துயரமும் வெற்றியும் தோல்வியும் எல்லாமே வரத்தான் செய்யும். ஆனால் எதுவும் நிரந்தரமில்லை. தோல்வி நேர்ந்தால் கண்டிப்பாக வெற்றி காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இதுவும் கடந்து போகும் என்ற சொல்லை உன் மனதிற்குள் விதையாக போட்டுவை. நிச்சயமாக நீ தோல்வியை கடந்து வந்து விடலாம் என் செல்லமே. உனக்கு துயரம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் இதற்கு பிறகு மகிழ்ச்சிதான் காத்திருக்கிறது என்பதை புரிந்துகொள். துயரமும் கடந்து போகும் என்கிற உனது நம்பிக்கையானது காயப்பட்ட உன் மனதிற்கு மருந்தாக இருக்கும். எல்லாவற்றையும் கடந்து வந்து நீ சந்தோஷமான மனநிலையோடு ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு உனக்கு வழித்துணையாய் நான் இருப்பேன். உன்னுடைய கவலை என்ன என்பதை நான் நன்கறிவேன் என் செல்லமே. உன்னுடைய கவலைகளை எல்லாம் போக்கி களிப்பையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உனக்குள் உருவாக்குவதற்கு நான் எல்லா மாற்றங்களையும் உருவாக்கப் போகிறேன். என் உயிரே நீதானே என் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு. உனக்காக அம்மா நான் இருக்கிறேன். எதற்காக பயப்படுகிறாய்? எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நின்று கொண்டு பாதுகாப்பு வேலியாய் இருக்கும்போது என்னை மீறி உனக்கு எதுவும் தவறாக நடக்காது. நீ ஒருபோதும் யார் முன்னாலும் தலை குனிந்து நிற்கவோ வீழ்ந்து போகவோ தோற்று போகவோ மாட்டாய். நீ என் பிடியில் அல்லவா இருக்கிறாய். நான் தானே உனக்கு அம்மா. நான் தான் உனக்கு பாதுகாவலாகவும் இருப்பேன். எந்த துன்பமும் உனக்கு நேரும்படி நான் உன்னை சும்மா விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. இப்போதெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா? யாராவது ஒருவர் பிரச்சனையில் இருந்தால் அவருக்கு என்ன வேணும் என்று கேட்பது கிடையாது. அவனுக்கு இது நன்றாக வேண்டும். அவன் வேணும் என்று எவ்வளவு தவறுகளை செய்தான், எவ்வளவு பிரச்சனைகளை செய்தான், எப்படியெல்லாம் பேசினான். அவன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என மற்றவர்களை பார்த்து நினைக்கக்கூடிய மனிதர்களாக இப்போது எல்லாரும் மாறிவிட்டார்கள். பரவாயில்லை, நீ கவலை கொள்ள வேண்டாம். உனக்கு துணையாய் நான் இருப்பதால் எல்லாவற்றையும் சரி செய்யும் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைகளாய் இருப்பது சாதாரண காரியம் கிடையாது என் செல்லமே. என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? யாரிடமுமே இல்லாத அளவிற்கு மனோதிடம் உள்ளவர்களாக இருப்பார்கள். என்னை அம்மாவாக ஏற்றுக்கொண்ட யாரும் அவ்வளவு சுலபமாக கண் கலங்க மாட்டார்கள். எனக்காக என் வராகி அம்மா இருக்கும்போது எனக்கென்ன கவலை என இன்னல்களை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக தான் என் பிள்ளை இருப்பார்கள். நீயும் கவலைப்படாமல் இரு. உன் நம்பிக்கை பலப்படும் போது முடியாத காரியங்கள் கூட சாத்தியப்படும். அந்த அளவிற்கு உன் நம்பிக்கையை என் மீது அதிகப்படுத்து. நான் எப்போதும் உனக்கு துணையாய் நிற்பேன். எது உன்னை துன்புறுத்தினாலும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. என்னவானாலும் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. எதுவும் யாரும் என்னை மீறி உன்னை தீண்டி விட முடியாது என்பதை தீர்க்கமாக நம்பு என் செல்லமே. உன் கைகளை இறுக்கமாய் பிடித்துக்கொண்டு உன் வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும்? என் நல்லாசிகள் எப்போதும் உனக்குள் இருக்கிறது.
இதையும் தாண்டி ஒரு சில துஷ்ட சக்திகள் எதிர்வினை அதிர்வுகளாய் உன்னை சுற்றி இருந்து உன் மன நிம்மதியையும் உடல் நலத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நீ கடுமையாக உழைத்தும் கூட உன் வீட்டிலும் குடும்பத்திலும் வருமானத்திலும் நல்ல முன்னேற்றம் இல்லாமல் கஷ்டப்படுகிறாய். ஆனால் நீ கவலை கொள்ளாதே. தீய சக்திகளை விலக்கக்கூடிய ஆற்றலாக உன் அம்மா நான் தானே இருக்கிறேன். நிச்சயம் அத்தனையையும் சரி செய்து உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். உனக்கு நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தள்ளிவிட்டு தாண்டி போகாமல் நீ எதிர்பார்த்ததை மட்டும்தான் பெற்றுக்கொள்வேன் என நிற்காமல் நான் கொடுக்கக்கூடியதை அப்படியே பெற்றுக்கொள். அதில் ஏதாவது ஒரு வகையில் நீ எதிர்பார்த்த வாய்ப்பும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கை சறுக்கி விடுகிறதே என மன உளைச்சலுக்கு ஆளாகாதே என் செல்லமே. இப்போது நடப்பது எதையும் மாற்ற முடியாது. வாழ்க்கை என்றால் வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். ஆனால் பிரச்சனைகள் நிச்சயமாய் முடிந்து போகும் என்பதை புரிந்து கொள். பிரச்சனைகள் இன்று வேண்டுமானால் உன்னை சறுக்கி விடலாம். நாளை நிச்சயம் நீ சாதனை செய்வதற்கு அதுதான் உனக்கு துணையாய் நிற்கப் போகிறது. உன்னை ரணமாக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நான் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்து என்னாலும் இருக்க முடியாது. நிச்சயமாக நீ நினைப்பதையெல்லாம் உனக்கு சாதகமாய் நான் முடித்து கொடுப்பேன். ஏதாவது ஒரு காரியத்தையோ விஷயத்தையோ செய்யும் போது மற்றவர்கள் பார்ப்பார்களே என பெருமைக்காக செய்யாதே. நீ நினைப்பது போல செய்தால் போதும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ அதிகமாக பயப்படுகிறாய். நாம் தவறு செய்கிறோமோ, இது தவறாய் முடிந்து விடுமோ, இது பாவமா, நான் துரோகம் செய்து விட்டேனா என நீ மனதளவில் வருத்தப்பட்டு வேதனைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. நான் உன்னை எக்காரணத்திற்காகவும் தண்டிக்க மாட்டேன். நிச்சயம் முதலில் உனக்கு நல்ல மனமாற்றத்தை தான் நான் உண்டாக்குவேன். உன்னை எனது வலது கண்ணாக அல்லவா நான் வைத்து பாதுகாக்கிறேன். உன் மனசாட்சியோடு போராடி கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ துடிக்கும் உனது உள்ளத்தை என் கோவிலாக அல்லவா நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உனது எந்த செயலும் தப்பானது அல்ல என்பதுதான் எனது தீர்மானம். ஏனெனில் உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தும் நான் எப்படி உன்னை தவறான வழியில் போக விடுவேன்? நிச்சயமாக உன் செயலுக்கே நான் பாதுகாப்பாக இருந்து நீ செய்யக்கூடிய செயல்களை சரியானபடி செய்யும்படியும் வழி நடத்தி அதற்கு முடிவாக வெற்றியையும் கொடுக்கத்தான் போகிறேன். எப்போதுமே தவறு செய்பவன் திருந்த வேண்டும் என முடிவெடுத்து விட்டால் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்க மாட்டான். அப்படி மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்பவன் திருந்தவே இல்லை என்றுதான் அர்த்தம். நீயும் இப்போது உன் தவறுகளை சரியாக புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி வாழ பழகு. உன் மனம் புரியாத யாருக்கும் உன் வார்த்தைகளால் விளக்கம் சொல்லாதே. அமைதியாகவே எல்லாரையும் கடந்து போ. உன்னை முழுமையாக புரிந்து கொண்ட உன் வராகி அம்மா நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கும் சந்தோஷமாய் செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கும் என்றும் உனக்கு துணை இருப்பேன். என்றும் என்றென்றும் எனது ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணை நிற்கும். உனக்கான இன்பங்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் மிக பெரிய அளவில் நானே ஆசீர்வதித்து அருள் செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கை இனி அழகானதாக அர்த்தமுள்ளதாக மாறப்போகிறது. எல்லாமே சரியாகும். ஓம் வராகி.